ஆனால் ஒரு பிரியாணியை வச்சு ஸ்கேம் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் உலகத்தில் இருக்குது. இப்போ வந்து ஒரு இடத்துல பிரியாணி ஒரு மாதிரியாக இருக்கும், இன்னொரு இடத்துல வேறு மாதிரியாக இருக்கும். நான் சென்னையில் கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வரிசையாக அந்த எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத்ன்ற பேரில் இருக்கிற பிரியாணின்னு நினைக்கிறேன். இதுவாக இல்லை, எஸ்எஸ் ஹைதராபாத்னு கிடையாது. பொதுவாக ஹைதராபாத்து, சிக்கந்தர், ராவுத்தர் அப்படின்னு இருக்கிற அந்த பிரியாணிகள்லாம் மொத்தமாக வந்து சென்னை மண்ணடியில் பெரிய அளவில் அண்டாவாக ரெடி பண்ணி மொத்தமாக ரெடி பண்ணி அதில் என்னென்ன இது மட்டன் பீஸு, சிக்கன் பீஸாக போட்டு எல்லா இடத்துலையும் டெலிவரி ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வந்து கிச்சன் அங்கே தான். அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா. அப்புறமா வந்து பிரியாணிக்காக தேடி அலைஞ்ச நாட்கள்லாம் உண்டு. வந்து இங்கேயும் இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி சில இடங்களில் எதிர்பார்க்காத நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு பாய் எப்படி விற்றுக்கிட்டு இருப்பார். வந்து போய் அப்படி உட்கார கூட இடம் இருக்காது. நின்று சாப்பிட்டோன்னே என்ன பிரமாதமாக இருக்குதுங்க, இது என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இல்லைங்க சாதாரணமாக பண்ணுறதுங்க, ரெண்டு கூட்டத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு செலிப்ரிட்டி இவர் தான் இர்ஃபான் பிரதர். இது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் அவர் மட்டும் சொல்லிடுறேன். நல்ல காலம் தாவேக்கா தப்பித்தது அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு நடந்தது இல்லைங்களா மலேசியாவில். அந்த ஜனநாயகன் படத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது உண்மையாகவே. வந்து அது பிஆர்ஓக்கே ஒரு சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது மலேசியாவில் நடந்தது அந்த ஆடியோ லான்ச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-250 பேர் வந்து வெறும் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு இன்விடேஷன் மட்டும் விலைக்கு வாங்கி தர முடியுமா, அவங்க யாரும் ஓசியில் கேட்கல, விலைக்கு வாங்கி தர முடியுமா, அங்கே யாராவது காண்டாக்ட் பண்ண முடியுமா, இல்லை இங்கேருந்து யாராவது வாங்கி தர முடியுமா, மற்றபடி நாங்கள் ஃப்ளைட் சார்ஜ் தங்கிறது எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோங்கன்னு. அவ்வளோ எவ்வளோ பெரிய ஆர்வமாக எவ்வளோ பெரிய வெறியாக இருந்திருக்காங்க பாருங்கள். எனக்குலாம் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எங்கே எப்படியாவது ஒரு தொலைக்காட்சி அதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, 2 வாரமாக கட் பண்ணி போட போகிறாங்க, பார்த்துக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது சோஷியல் மீடியாவில் ட்விட்டர்லேயும் அதனுடைய கிளிப்பிங்ஸை வெட்டி போட போகிறாங்க. அது என்னென்னு அப்டேட் வந்து தான் போகுது.